Hi friends, வணக்கம். இது Teeztotaller. So இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு important upgradation for my brand சரிங்களா. அதை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். So last 2 months வீடியோஸ் இல்ல. We were busy with lot of things சரிங்களா. அதனால அப்லோட் பண்ண முடியல. But hereafter we'll do it continuously சரிங்களா. நிறைய வீடியோஸ் வருது தூக்கம்ல. நிறைய அதுக்கான பேக் அண்ட் ஒர்க்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா என் யூனிட்டோட அப்கிரேடேஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த Teeztotaller வந்து ஒரு ஹோம் பேஸ்ட் யூனிட்டை வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங்காக இருக்கட்டும், வைனல் பிரிண்டிங், டிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேலுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அதை வச்சு தான் பண்ணேன். ஒரு பீரியடுக்கு அப்புறம் எப்படி சொல்றது, ஐ வாண்ட் டு மூவ் கமர்ஷியல் மாடல். ஸோ எதனாலனா நிறைய ரிக்வஸ்ட் வருது, நிறைய ரிக்வயர்மெண்ட், நிறைய பிராண்டிங் பார்ட்னர்ஸ், ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து பிரிண்டிங் பண்ணி வர சொல்லி நிறைய என்கொயரிஸ்லாம் வருது. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்டுன்றது நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு தான் ஒர்க் பண்ணிக்க முடியும், பட் வி கேனாட் ஹெல்ப் டு அதர்ஸ். ஸோ கமர்ஷியல் வரும்போது நம்ம வந்து அது ஒரு பிரிண்டிங் ஜாபாகவே எடுத்து பண்ணலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிரிண்டிங் மட்டும் நான் பண்ணணும்னா பண்ணித்தரலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கமர்ஷியல் மாடலுக்கு நான் மூவ் பண்ணேன். அண்ட் இன்னும் டெக்னிக்கலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்த லெவல் அப்கிரேடேஷன் இருந்தால் தான் வி கீப் ஆன் லேர்னிங். ஸோ அதனால தான் இந்த அப்கிரேடேஷனை இது வந்து ஒரு 1 இயராகவே பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டான டைம், இட்ஸ் ரைட் டைம் அண்ட் அப்கிரேட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. இந்த கமர்ஷியல் மிஷினுக்கும் முன்னாடி இருந்த மிஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் மிஷினில் மல்டி கலர்ஸ், அதாவது இப்போ 6 கலர் 6 ஸ்டேஷன் நான் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து ஒரு 4 கலர் பேசிக் மிஷின் தான் இருக்கும். ஸோ அது வந்து மைக்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது அண்ட் சிங்கிள் பேலட் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து 6 கலர் 6 பேலட், ஸோ 6 கலர் அப் டு 6 கலர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் அட் அ டைம் வந்து 6 டிஷர்ட் லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மைக்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இன் கமர்ஷியல் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மைக்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 1 கலர்னு வரும்போது நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் செட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் கரெக்டான கலர் அண்ட் லேயர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ மோர் தென் 1 கலர்ஸ் வரும்போது நம்ம பேசிக்ல வந்து உங்களுக்கு அந்த மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்காது. ஏன் நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான நாப்லாம் இருக்காது. பட் கமர்ஷியல் வரும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். மைக்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன் அளவுக்கு நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் கரெக்டாக கிடைச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஷர்ட் அட் அ டைம் 6 டிஷர்ட் பண்ணும்போது பெர் டே நீங்க 1000 to 2000 டிஷர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இது செகண்ட். ஸோ அதுதான் கமர்ஷியல் மாடல். தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப் கான்டாக்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். ஸோ ஃபார்வர்ட் கிளாம்ப், அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார்வர்ட் கிளாம்ப் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபார்வர்ட் கிளாம்ப்ன்றது ஆஃப் பர்ஃபெக்ஷன் வாங்க. ஸோ சைட் கிளாம்ப் தான் வந்து இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோட 100% பர்ஃபெக்ஷனாக அவுட்புட் வருது. ஸோ ஆஃப் கான்டாக்டாக இருக்கட்டும், அந்த இங்கோட ஸ்மூத்னஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்க்யூச் பண்ணும்போது இங்க் வந்து டெபாசிட் ஆகும், இது எல்லாமே வந்து எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும் அவுட்புட். ஸோ அதனால தான் சைட் கிளாம்ப்ல யூஸ் பண்ணுவாங்க. சைட் கிளாம்ப் அண்ட் ஃபார்வர்ட் கிளாம்புக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம மூவ் ஆகிறது வந்து சைட் கிளாம்ப். ஸோ கமர்ஷியல் மாடல்னாலே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து வரது தான் கமர்ஷியல் மாடல். ஸோ இது மெயினாக எதுக்காகனா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த அப்கிரேடேஷன் அண்ட் அந்த மிஷினோட ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய கால்ஸ் வருது, நிறைய என்கொயரிஸ் வருது, வாட்ஸ்அப்பில் நிறைய பண்ணுறீங்க. இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்காக ஒரு ட்ரைனிங்கோட இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ இந்த மிஷினோட அப்கிரேடேஷன் எல்லாம் இருந்தது. இயர் ஆஃப்டர் வில் அனௌன்ஸ், எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஒரு 90 மினிட்ஸ் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் அண்ட் இதில் இருக்கிற மெத்தட், இது எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் எல்லாத்த பற்றியும் ஒரு ஓவரால் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறேன். தென் அதுலேருந்து அதுக்கப்புறமா எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணலான்றது தான் பிளான். ஸோ எல்லாமே ஃபியூச்சரில் இருக்குது. நீங்க என்ன பண்ணணும்னா வீடியோவை வியூ பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம்.
இந்த அப்கிரேடேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஸ்ட் யூனிட்லேருந்து கமர்ஷியலுக்கு மூவ் ஆகிறேன். ஸோ அப்கிரேட் அதனால தான். ஸோ ஹோம் பேஸ்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேலட்டு 4 கலர் இருக்கும். ஸோ 4 கலருமே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மைக்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. மைக்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் ஆஃப்டோன் இமேஜஸ் ஆர் மோர் தென் 1 கலர்னு வரும்போது கலரோட அசம்பிளிங் கரெக்டான லேயர் அசம்பிளிங் இருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த மைக்ரோ ரெஜிஸ்ட்ரேஷனோட ஃபீச்சர்ஸே தேவை. அண்டு ஹோம் பேஸ்டு அதாவது பேசிக் மாடல்ஸில் அது இருக்காது. ஸோ அதனால தான் கமர்ஷியல் மாடலுக்கு மூவ் ஆகிறோம். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி. ஸோ இப்போது நீங்கள் ஒரு சிங்கிள் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அட் அ டைம் வந்து ஒரு டிஷர்ட் தான் நீங்கள் லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 6 பேலட் வரும்போது அட் அ டைம் வந்து 6 டிஷர்ட்ஸை லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைம் கன்சியூமிங் எவ்ரி திங் வந்து வில் பி அப்கிரேடிங். ஸோ ஹோம் பேஸ்லேருந்து ஒரு கமர்ஷியல் மாறும்போது நிறைய அப்கிரேட் அண்டு நிறைய வந்து பிரிண்டிங் ஒர்க்ஸ் வந்து இதில் பண்ணலாம். டெய்லினா ஒரு 1000 யூனிட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு அட் அ சிங்கிள் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் மெயினாக என்னோட எதுக்காக இந்த அப்கிரேடேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்கொயரிஸ் பிரிண்டிங் ரிலேட்டடாக வந்து நிறைய வந்து பிராண்டிங் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க நிறைய பிரிண்டிங் ஆர்டர்ஸ். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் மாடல் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் இந்த அப்கிரேடேஷனே பண்ணேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிராண்டிங்க்கு ஏதாவது பிரிண்டிங் பண்ணோம் அது உங்களுக்கு ஏதாவது பல்க் ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது வி கேன் டூ இட். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஒரு 6 கலர் 6 ஸ்டேஷனோட அன்பாக்சிங் அதாவது அப்கிரேடிங் என்னோட டீஸ்டோட்டலர் பிராண்டோட அப்கிரேடிங் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது பிரிண்டிங் வேணும், பார்ட்னர்ஸ் பிரிண்டிங் பார்ட்னர் வேணும்னா என்னை ரீச் அவுட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். ஐ வில் கிவ் யூ சஜஷன் அண்ட் சப்போர்ட். சரிங்களா? ஸோ மெயினாக வந்து இந்த அப்கிரேடேஷனோட இம்பார்ட்டன்ட் திங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பிரிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்காக தான். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு கிளாத் வச்சுருக்கீங்க, கிளாத்திங் பிராண்ட் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரிண்ட் பண்ணணும், ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஹேவ் அ சொல்யூஷன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் அ சஜஷன் அண்ட் சப்போர்ட். சரிங்களா? மீண்டும் நல்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.